புகைமேல் உலவும் கந்தன் சுடர்க்கரத்திலிருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதோ எமக்கு வேலை. ஆமாங்க, மகாகவி பாரதியார் பாடிய பாடல். முருகப்பெருமானுடைய வேலை வணங்குவது தான் என்னுடைய வேலைன்னு இன்னையிலேருந்து நாமெல்லாம் ஆரம்பிச்சிட்டோங்க. கந்தர் சஷ்டி கவச விரத ஆரம்பம், சூரசம்ஹார சத்துரு சம்ஹாரம் இன்றையிலேருந்து தொடக்கங்க. இன்றையிலிருந்து தொடர்ந்து நாம் விரதம் இருந்து வரக்கூடிய எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ இருக்குதுங்க. இன்னையிலேருந்து நாம் விரதம் இருந்து எல்லாம் அல்ல முருகப்பெருமானை பாடி பரவ ஆரம்பித்தோம்னாலே நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறுங்க, துக்கங்கள் எல்லாமே ஓடி போய்விடுங்க. ஏனென்றால் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது. சிலப்பதிகாரத்திலேயும் இது பற்றி எல்லாம் சான்றுகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. எதுவுமே கட்டுக்கதைகள் எதுவும் கிடையாதுங்க. ஜெயந்திபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் உண்டுங்க. திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம், ஜெயந்தினா வெற்றி, அதாவது ஜெயந்திபுரம் அப்படின்னு பேர் இருக்குதுங்க. திருச்சிரலைவாய் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஏன்னா சீரான அலைகளெல்லாம் மோதக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடியதனால் திருச்சிரலைவாய். அதுக்கடுத்து வியாழ சேத்திரம், அதாவது குரு பகவானுடைய க்ஷேத்திரமாக இது இருக்கிறதுனால வியாழ சேத்திரம் அப்படிங்கிற பேர் உண்டு. சிந்துபுரம் அப்படிங்கிற பேர் உண்டு. ஜெயந்திபுரம், வெற்றியை தரக்கூடியதாக ஜெயந்திபுரம். அப்புறம் வீரபாகுபட்டணம். பாருங்கள் எத்தனை பேர் இருக்குதுங்களா திருச்செந்தூருக்கு. இந்த திருச்செந்தூர் கந்தர் சஷ்டி விரத ஆரம்பம் இன்றைய தினம்ங்கிறதுனால முருகப்பெருமானை இன்றைய தினத்திலே நினைத்து இன்றையிலிருந்து தொடங்குவோம் விரதத்தை. ஓம் எனும் பிரணவ மந்திர வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருக்கோவில். சத்துருவை அழிக்கக்கூடிய கோவில். நமக்குள்ளரே நம்ம மனசுலேயே நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஆசை, கோபம், போட்டி, பொறாமை, இப்படி எத்தனை அழுக்குகள், எத்தனை எதிரிகள் நம்ம மனசில் இருந்தாலும் அதையும் முருகப்பெருமான் எரித்து நம்மளை சுத்தமாக்குவார், சுத்திப்படுத்துவார். அதே மாதிரி நம்ம எதிர்த்தாமல் இருக்கக்கூடிய எதிரிகளையும் அழிக்கக்கூடியவர். அதனால தாங்க இந்த கந்தர் சஷ்டி விரதம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறதுனால நாம் இன்னைக்கு விரதத்தை தொடங்குவோங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் சிவயோகியாக இந்த திருச்செந்தூரிலே அழகாக காட்சி கொடுத்துருக்கார். இடது கையில் தாமரை மலர், அதே மாதிரி ஜடாமுடியோட காட்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கருவறையில் பார்த்திங்கன்னா பின்புறம் இடது சுவரில் ஸ்ரீ முருகப்பெருமான் பூஜை செய்த சிவலிங்கம் இருக்குது. இன்றைக்கும் முதல் பூஜை சிவலிங்கத்துக்கு தான். மூலவர்கிட்ட சூரியனை, அதாவது சூரிய சந்திராலும் கருவறையில் சூரியலிங்கம், சந்திரலிங்கம், அந்த லிங்கங்களும் இருக்குதுங்க. மூலவருக்கு எப்பயுமே முருகப்பெருமானுக்கு தூய வெள்ளையாடை தான் உடுத்தப்படுகிறது. அதே போல் சண்முகருக்கு பச்சை சாத்துறது, சிவப்பு சாத்துறதுன்னு இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்குதுங்க. அருணகிரிநாத பெருமான் திருப்புகழிலே அழகாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதாவது சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லது. ஏன்னா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது பழமொழி அல்ல. அதனுடைய உண்மையான அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாக இருக்கக்கூடிய கருப்பையிலே குழந்தை தரிக்கும் அப்படிங்கிறது தான். பிள்ளைங்க நல்லா வர்றதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கு, சொத்து பத்து சேர்றதுக்கு, சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கு, அதே மாதிரி எதிரிகளை அழிக்கிறதுக்கு, வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு இன்னையிலேருந்து நாம் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்தோம்னா நம்ம நினைக்கிறது நடக்கும். ஜாதகத்தில் செவ்வாயால் பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த செவ்வாதோஷ பாதிப்புகள் விலகும். குரு பகவான் தான் இருக்கிறதுலேயே சுபகிரகம். குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தால் அது அசுபகிரமாக மாறிடுவார். அது மாதிரி அசுபத்தன்மை குரு பகவான் அடைந்திருந்தால் சுபத்தன்மையாக மாற்றுவதற்கு, சுபராக மாற்றுவதற்கு நாம் இன்னையிலிருந்து விரதம் இருந்தாலே நமக்கு நல்லதெல்லாமே சேருங்க.
திருச்செந்தூர் முருகப்பெருமானை எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், எவ்வளவோ மன்னர்களெல்லாம் வணங்கி நிறைய நன்மைகளை எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. நாமும் எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானை நோக்கி இன்றிலிருந்து விரதம் இருந்து நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் அவருடைய பாத கமலத்திலே சமர்ப்பிப்போம். சமர்ப்பிப்பதோடு மட்டுமில்லாமல் முருகப்பெருமானுடைய நூல்களை எல்லாம் படிப்போம். கந்த புராணத்திலிருந்து, வேல்மாறலிலிருந்து, கந்தசஷ்டி கவசத்திலிருந்து எல்லாம் வாங்கி பக்தியோடு படிப்போம். அனைத்து வரங்களையும் முருகப்பெருமானிடமிருந்து பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.